ஒண்ணு வேண்டாம் பூவாத்தா, எனக்கு வயிறு ஒண்ணும் பசிக்கல. ஏ பாட்டியோ, காப்பியோ டீயோ ஏதாவது வாங்கி தரவா? அதெல்லாம் வேண்டாம் சுமதி. என் மருமகளுக்கு முதல்ல நல்லபடியா பிள்ளை பிறக்கட்டு, அதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணியா என் பல்ல படும். ஏய் அப்பா, யாரனையோ பியாத்தியோ பார்த்த அப்புறம் தான் பச்சை தண்ணி குடிப்பேன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா பூவாத்தா, மனசுக்கு சங்கடமாயிருக்குல்ல. மருமகளுக்கு லேசா வயிறு வலிக்கும் போதே கூட்டிட்டு வர வேண்டியது. ஆமா, நல்ல வலியில துடிச்சிட்டா. அப்புறமா என்ன சொன்னாங்க பாத்தியா? லேட்டா கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு போயிட்டாங்க பாத்திக்கா. டாக்டர்னா அப்படிதான் சொல்லுவாங்க, ஒண்ணு ஆகாது. சின்ன பொண்ணு நல்லபடியா பிள்ளைய பெத்தெடுப்பா, வேணா பாரு. ஏமா வாங்க தம்பி. சின்ன பொண்ணுக்கு என்னக்கா ஆச்சு? ஒன்னும் இல்ல தம்பி, நம்ம சின்ன பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துட்டு பாத்திக்கா, தான் நாங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டோம். ஏக்கா சின்ன பொண்ணு இப்ப எப்படி அக்கா இருக்கா? ஒன்னும் பயப்படாத மக்கா, மருமூளை டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. நீ போன் பண்ணதும் என்ன யாதுன்னு அலறி அடிச்சு ஓடி வராமா. கவலைப்படாதீங்க தம்பி, சின்ன பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். பாட்டிமா, சின்ன பொண்ணு அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா? எமாடி நர்ஸ் ஏமோவே வந்துட்டாமா. சிஸ்டர், என் ஒய்ஃப் இப்ப எப்படி இருக்காங்க? சார், இந்த ஃபார்ம் முதல்ல படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க, அப்புறம் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சிஸ்டர், முதல்ல என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. சார், இப்ப அவங்களுக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிட்டு, நீங்க இத வாங்கிட்டு வாங்க. என்ன மக்கா முழிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல இந்த மெடிசன் எல்லாம் வாங்கி கொடு. சரிமா. சார், சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே சிஸ்டர். மணி, என் மருமகளை ஒரு எட்டு பார்க்கலாமாம்மா? சிஸ்டர், ஒரு 5 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துருவோம். சரிங்கக்கா, கொஞ்சம் சீக்கிரமா பாத்துட்டு வந்துருங்க. என்ன? சரிம்மா. அப்புறம் என் மருமகளுக்கு சூடா காஃபி ஏதாவது குடுக்கலாமா? இல்ல பாட்டி, இப்ப அவங்களுக்கு காஃபி ஒண்ணும் வேண்டாம், அவங்களுக்கு ஏற்கனவே மெடிசன் கொடுத்துருக்கு. சரிம்மா, அப்ப நாங்க போய் பார்க்கட்டுமா? சரிங்க பாட்டியோ, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுங்க. என்ன? சரிங்க சிஸ்டர். மருமகளே, வலி அதிகமா இருக்கோ? என்னத்த இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? பிரசவனா வலி இருக்கதானே செய்யும். ஆத்தியா சிவகாமி, நீ வெள்ள கடந்து கதறிட்டு கடந்திய. உன் மருமவா எப்படி தைரியமா பதில் சொல்றானே. ஆமா பூவாத்தா, என் மருமவா நல்ல தைரியசாலிதான். ஆமா, அப்படிதானே இருக்கணும். என்ன பொண்ணு, உன் மாமியாரு வெள்ள உட்கார்ந்துட்டு மருமவள நான் லேட்டா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டேன், நாகமோ யாதாகமோன்னு ஒரே அடியா கண்ணீரை வடிச்சிட்டு கிடந்தா. பாத்திக்கா? எதுக்கத்த கவலைப்படுறீங்க? நம்ம ஒண்ணு லேட்டா ஒண்ணு ஹாஸ்பிடல் வரல, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்குல மருமல, நீ வல்ல துடிச்சத பார்த்து மனசுல பதட்டம் ஆயிட்டு பாத்தியா? எத்த தைரியமா இருன்னு என்ன சொல்ல வேண்டியது நீங்க பதட்டமா இருக்கலாமா? இல்ல சொல்லு சின்ன பொண்ணு, நானே உன் மாமியார்ட்ட எத்தனை டைம் சொன்ன பாத்தியா? பாட்டியே தைரியமா இருங்க, அழாதீங்க, கேட்டாங்களா? இதுக்குல சுமதி, மருமலுக்கு இந்த வாரம் சீமந்தம் கழிக்கலான்னு இருந்தேன். பட்டு புடவை வாங்கணும், வளையல் துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சீமந்தம் பண்ணணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா திடீர்னு வயிறு வலி வந்துட்ட பாத்தியா? அதான் கொஞ்சம் சங்கடமா இருந்து பாத்திக்கா. அப்பா நல்ல பழம் பாயாசத்தோட சுவார்த்திங்களா, இந்த கவலை தான் உனக்கு, அப்படித்தானே? என்ன பூவாத்தா இப்படி பேசியா? ஏன் மருமகளுக்கு சீமந்தம் பண்ணி பாக்கலன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ என்னன்னா சுவார்த்திங்க இல்லையா பலகாரம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்ல சிவகாமி, அதுக்கெல்லாம் கவலைப்படிய நேரம் இது இல்ல. கொஞ்ச நேரத்துல உன் கையில பேரனோ பேத்தியோ வர போறாங்க, நினைச்சு சந்தோஷப்படுவியா? ஆமா சம்பந்தியம்மா, மருமகளுக்கு சீமந்தம் கழிக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதான் பிள்ளை பிறந்த அப்புறம் பேர் வைப்பேன்ல, அன்னைக்கு என்ன பெருசா எடுத்துட்டா போச்சு. ஆறு உன் சம்பந்தி அம்மாவே பெரிய ஐடியா சொல்லி தராங்கன்னு உனக்கு. சம்பந்தி அம்மா சொன்ன போல பேர் வைக்கனால நல்லா பெருசா எடுக்கலாம் தான். ஆனா இருந்தாலும் மருமகளுக்கு சீமந்தம் பண்ண இல்லையேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. சிவகாமி, வா முதல்ல நம்ம வெளியில போவோம். அம்மா இங்க நின்னுட்டு மருமகளுக்கு சீமந்தம் பண்ண இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க, அந்த பிள்ளையும் கவலைப்பட வைக்காத. பூவாத்த பாட்டிய, நான் ஒன்னா அதுக்கெல்லாம் கவலைப்படல. இருந்தாலும் இன்னும் டாக்டர் குடிக்க டேட் இருக்க. ஆனா 2-3 வாரத்துக்கு முன்னாடியே வயிறு வலி வந்துட்டேன்னு கொஞ்சம் பயம் ஆகிட்டு பாத்துங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்படாத சின்ன பொண்ணே, டாக்டர்மா உன்னை நல்லா பாக்குறாங்க இல்ல, நல்லபடியா குழந்தை பிறக்கும். ஆமாக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னா. சரி பாட்டியோ. மருமோல, வலி வந்தாலும் தைரியமா இருக்கணுமா? சிவகாமி, இப்பதான் மருமகளுக்கு நல்ல ஒரு வார்த்தையே சொல்லிருக்கா. ஆமா, நீங்க எல்லாம் என் மருமகளுக்கு தைரியம் சொல்லும் போது நான் சொல்லக்கூடாதா? ஏய் அப்பா, பேரனோ பேத்தியோ வரப்போற சந்தோஷம் இப்பவே தாண்டவம் ஆடுதே சிவகாமி. ஆமா, எங்க வீட்டுக்கு அதுவும் என் கையில ஒரு பேரனோ பேத்தியோ வரப்போற
சிரிப்பே வருதுமா. டாக்டர் அம்மா வராங்க, எல்லாரும் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. மாடி, நாங்க வெளில போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம்மா. என் மருமகள கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கேனா? சரிங்க பாட்டி, நீங்க எல்லாரும் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. வா பூவாத்தா போவோம். எப்பாடா முகம் ஃபுல்லா சிரிப்பா எல்லாம் இருக்கு. அட வா போவோம். அப்புறம் டாக்டர் அம்மா ஏசி போடுறவங்க. சரி போவோம். ஏமா உன்னை எவன்டி இங்க வர சொன்னா? என்னம்மா நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கோவத்துல இருக்க? இங்க பாரு, வாய் பாத்ரூம் பாத்திக்க. மரியாதை வீட்டு கிளம்பு. உன்னை இங்க யாரடி வர சொன்னா? என்னத்த பாத்துட்டு நிக்கிறீங்க? உங்க மருமகளுடைய அருமை பெருமை எல்லாம் எடுத்து சொல்லுங்க எங்க அம்மா கிட்ட. என்ன சம்பந்தியம்மா இப்படி கோவப்படுறீங்க? என் மருமோ என்ன பொறுப்பா இருக்கா பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த நேரம் குழந்தை பிறந்திருக்கான், பாத்துட்டு வரமேன்னு வந்திருக்கியா? இங்க பாருங்க சம்பந்தியம்மா, உங்க மருமலை பத்தி நீங்க பெருமையா பேசுங்க. வேண்டான்னு சொல்லல, ஆனா அதுக்குன்னு அவ காலையில பார்த்த வேலைய இப்ப நினைச்சாலே எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? எம்மா மைனிக்கு முறுக்க கொடுத்ததானே நீ சொல்லியா? ஆமாடி, அவளே வேண்டாம் வேண்டான்னு சொன்னா இதானே அப்படியே வாயில துருத்தி விட்ட. அம்மா நான் கொடுத்த முறுக்க மைனி தின்ன அப்புறம் தான் மைனிக்கு பிரசவ வலி வந்திருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க தெரியும்ல. நான் மட்டும் முறுக்க கொடுக்காம இருந்தேன்னு வச்சிருக்கீங்க, மைனிக்கு அதிகமா வலி வந்திருக்காது. நீங்களும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. மைனி வீட்லயே இருந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, இங்க இப்படி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? எப்படியெல்லாம் சமாளிக்க? பரவாயில்ல சிவகாமிக்கு மாமா நல்லதான் பேசியா, மாமியார் நல்ல சப்போர்ட்டா தான் பேசியாங்க. பாத்தியம்மா என்ன ஏசிட்டு இருக்க? நீங்க எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு கடகடான்னு ஓடி வந்துட்டீங்க. ஆனா மைனிக்கு என்ன தேவை, பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த பையில மைனிக்கு மாத்திரை, துணி, பிள்ளைக்கு துணி, சோப்பு, எண்ணெய், பவுடர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா சம்பந்தி என் மருமவா எவ்வளவு பொறுப்பா இருக்கேன்னு? நீ ரூபாய் கொடுத்து பொறுப்பா வாங்கிட்டு வந்த போல சொல்ற. ஏற்கனவே இந்த கட்ட பையில வீட்ல வாங்கி வச்சிருந்தேன், இந்த கட்ட பைய நீ எடுத்துட்டு வந்திருக்க. ஆமாமா, நீ வாங்கி வீட்லயே வச்சுக்கிட்ட. இப்ப நீ ஹாஸ்பிடல் வரும்போது தூக்கிட்டா வந்த? இல்ல இல்ல, சும்மா கைய வீசிட்டு தானே வந்த. நான் தானே பொறுப்பா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏக்கா, சின்ன பொண்ணு அக்காவுக்கு மாத்திரைக்கு துணி, அப்புறம் பிள்ளைக்கு துணிமணி, சோப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களாக்கா? சிஸ்டர் நான் கொண்டு வந்திருக்கேன், அவங்க என்னோட மைனி தான். என் மருமோ பிள்ளைக்கு நான் சோப்பு, எண்ணெய், பவுடர், துணிமணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க வாங்கிடுங்க. சரிங்கக்கா. பாத்தியம்மா எவ்வளவு பொறுப்பான வேலையை பாத்திருக்கேன்னு. ஏமா இப்படியே முகத்தை வச்சிட்டு இருந்தா அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் கழுவ சொல்லிடுவாங்க. பார்த்து எடுத்துருமா. மேனகாவிட்ட நான் இதெல்லாம் சொல்லியே கொடுக்கல, சொல்லி கொடுக்காமலே நல்லா பேசுறால. பாத்தீங்களா சம்பந்தியம்மா, என் மரும வந்த இடமே கலக்கலான்னு இருக்கும் பாத்துங்க. பாத்தியம்மா என் மாமியா வாயால என்னை எப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுறாங்கன்னு. எனக்கு இதெல்லாம் பெருமை தானே. பாத்தியாங்க பண்றதெல்லாம் வேண்டாத வேலை, இதுல பெருமை எருமைன்னு. பிள்ளை அல்ட்ரா சவுண்ட் கேக்குதுல்ல? ஆமா மருமோளா, சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு நினைக்கேன். என் மருமனுக்கு குழந்தை பிறந்துட்டா. வாழ்த்துக்கள் பாட்டியம்மா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான். டாக்டர்மா பேரண்டி என் கையில கொடுங்கம்மா. இந்த பாட்டியம்மா. எப்பா என் செல்ல குட்டி, என் பேர குட்டி இப்ப என் கையில இருக்கானே. ஏமா மக்கா பேரு மக்கா என் பேரனே, பாரு மக்கா என் பேரனே அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். ஆமா சிவகாமி, உன் பேரன் ஒன்ன போலயே இல்ல இருக்கான். டாக்டர்மா சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? அவங்க நல்லா இருக்காங்க சார், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க. சரிங்க டாக்டர். மக்களே அத்தை வந்திருக்கேன் பாரு, உன் அத்தை வந்திருக்கேன். ஏமா பிள்ளை கையில தாமா, நான் தானே முதல்ல பிள்ளை கையில தூக்கணும்னு சொன்னேன். தூர பாட்டி, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என் பேர பிள்ளைய தருவேன். செல்லக்குட்டி பேராண்டி பாட்டிய பாருமா. ஏமா ஒன்னதானே கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்கான். செல்லக்குட்டி பாட்டியா பாத்துட்டு இருந்தா போதுமா, அத்தை ஒருக்கா திரும்பி பாரு. நீ பச்சை குழந்தைட்டியாது, நீ இங்க திரும்ப அங்க திரும்பன்னு சொன்னா அவனுக்கு என்னடி தெரியும்? போமா, என் மருமவன் என்ன போல அறிவாளியா புத்திசாலியா இருப்பாமா, அவனுக்கு எல்லாம் தெரியும். பாத்தியம்மா நான் சொன்னோன்னா தலையை தூக்குனா. அட ஆமா ஏடி, அப்போ உன் மருமனும் ஒண்ணு போலதான் இருப்பானோ? ஆமா, என்ன போல புத்திசாலியா அறிவாளியா தான் இருப்பான். என்ன அழகோல என்ன பாய்க்கம் பாரு, என்ன போலே என் மருமனுக்கு கண்ணு மூக்கெல்லாம் அழகோல இருக்க. ஏம்மா இவ்வளவு நேரம் நீ வச்சுட்டே இருக்கேல, பிள்ளை என்னைய பாத்துட்டு இருக்கேன்ல, என் கையில தாயா. சும்மா பிள்ளை பிள்ளைன்னு பேசிட்டு இருக்காதா, என் பேரண்டிய நான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தருவேன். சிவகாமிக்கு நல்ல சந்தோஷம் போல இருக்கு பேரண்டிய பார்த்ததான். ஆமா பூவாத்த பாட்டி, எங்க வீட்டுல நான் தானே கடைக்குட்டி, எனக்கு அப்புறமா குழந்தையா வந்திருக்கிறது என் மருமகன் தானே,
இருக்கு அப்படிதானம்மா? ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் அப்படிதான். என் பேரனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அம்மா, பார்த்துட்டே இருந்தா மட்டும் போதாது, நீ காபி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தெம்பாயிரு, அப்பதான் பிள்ளை பார்க்க முடியும். பரவாயில்லையே மேனகா, மருமகன் வந்ததா அம்மைய நல்லே கவனிக்கிறியே. ஆமாக்கா, என் தாயையும் அப்புறம் என் மைனி அண்ணனுடைய குழந்தையும் நான் தானே நல்லபடியா பார்க்கணும். பாத்தியா சிவகாமி, மருமகன் வந்ததா மோளுக்கு பொறுப்பு தன்னால வருது.